அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்கடேஷ் ரத்னா கிட்ட வரம்பு மீறி நடந்துக்கிறாங்க. முத்துப்பாண்டி தான் வந்து தடுத்து நிறுத்தி அடிச்சு, இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணாத, பிள்ளைங்க இருக்கிற வீடு என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு மிரட்டினதுக்கு அப்புறமா வெங்கடேஷ், என்னடா நினைச்சிட்டு இருக்கிற பங்காளி, என் பொண்டாட்டி கிட்ட நான் எப்படி வேணாலும் நடந்துக்குவேன், அதை கேட்கறக்கு நீ யாரடா, இதுக்கப்புறமா நான் பொறுமையா இருக்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன், இந்த வீட்டுல ஒண்ணு நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வீட்டு விட்டு வெளியே போறாங்க. எசிக்கு முத்துப்பாண்டி கிட்ட என்ன மாமா நடந்தது, ஏன் இப்படி பேசிட்டு போறாருன்னு கேக்குறாங்க. யாரும் இல்லாத நேரத்துல ரத்னா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான், அதான் ரத்னா சத்தம் போட்டதுனால கரெக்டா அந்த நேரத்துக்கு நான் வரங்காட்டி பரவாயில்ல எஸ்கிங்கிறாங்க. அட எடு தொடப்ப கட்டைய, இவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே மாமா. முக்கியமான விஷயத்த நம்ம அண்ணங்கிட்ட சொல்லித்தானே ஆகணுங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாண்டி, சொன்னேன்னா வீடே ரணகலம் ஆயிடும். அமைதியா இருக்கிற வீட்டுல மறுபடியும் பூகம்பத்தை கிளப்பி விடாத, பேசாம இருந்துக்கோங்கிறாங்க. நான் சொல்லினாலும் அக்கா சொல்லித்தானே ஆகுங்கிறாங்க. உங்க அக்கா கிட்டயும் போய் சொல்லி வையே, உங்க அண்ணன் கிட்டயோ இல்ல பரணி கிட்டயோ சொல்ல வேண்டாம்னு சொல்லிருங்கிறாங்க. சரி நான் சொல்லி பாக்குறேன்ட்டு போறாங்க எஸ்கி. சவுந்தரபாண்டி வீட்டுல ஐயோ அம்மா கால் வலிக்குதேன்னு உட்காந்துருக்காரு சவுந்தரபாண்டி. இந்த பக்கமா பாக்கியம் மார்க்கெட் போயிட்டு வரேங்கிறாங்க. நானே இங்க கால் வலிக்குதுன்னு கிடக்குறேன், நீ சுற்றுலா போறியா, இங்க விருந்தாளிங்க எல்லாம் வர்றாங்க, காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும், இங்கேயே இரு, மறுபடியும் போய்க்கலாம். யாருங்க நம்ம சொந்தக்காரரான்னு கேக்குறாங்க பாக்கியம். சொந்தக்காரர் ஆக போறவங்க யாரு வர்றாங்கன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கிறாங்க. பாக்கியமும் சரி இருந்துதான் பார்க்கலாமேன்னு இருக்கிறாங்க. புரோக்கரோ பொண்ணு வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அடடே வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாருங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எல்லா சொத்தும் அவளுக்கு தான். 30 கோடி தேர்வு, ஃபேக்டரி இருக்கு, வீடு இருக்கு, காடு தோட்டமெல்லாம் இருக்கு, கடையெல்லாம் நிறைய வாடகைக்கு விட்டுருக்கோம், பொண்ணுக்கு தேவையான நகை 200 பவுன் பண்ணி வச்சிருக்கோம், இதுக்கு மேல வேணும்னு கேட்டீங்கன்னாலும் இன்னும் போட நாங்க தயாரா இருக்கோம். கடை வாடகை, வீட்டு வாடகை இதெல்லாம் எங்க மாப்பிள்ளைக்கு தான். அடடே பரவாயில்லையே, சொத்து நகை எல்லாம் நிறைய இருக்குதுன்னு வேற சொல்றீங்க. இருந்தாலும் ஏன் அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டங்க, இருந்தாலும் பார்க்கலாம். பையன் இந்த வருஷம் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவனுக்கு வேலை கிடைக்க போகுது. இப்பவே இவ்வளவு சொத்தோட பொண்ணு வருதுன்னா கொடுத்து வச்சிருக்கணும் என் மவன். ரொம்ப சந்தோஷம் தான். சரி இருங்க, என் மனைவி கிட்ட பேசிட்டு வரேன். ஏன்னு கேட்டா எங்க சொந்த பந்தத்திலே நிறைய பொண்ணு கிடக்குது, அவளுக்கு சொந்த பந்தத்துல எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா, அதனாலதான் நான் போய் இப்ப தனியா பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாக்கியத்தை தனியா கூட்டிட்டு போய் கிச்சன்ல பேசுறாங்க சவுந்தரபாண்டி. பாக்கியம் மாவன் எங்க போயிட்டான்னு கேக்குறாங்க. வேற அவ கொண்டு விட போயிருக்கான், இப்ப வந்துருவாங்கிறாங்க. போனை போட்டு சீக்கிரமா வர சொல்லு, அவசரம்னு சொல்லுங்கிறாங்க. பாக்கியம் சரி என்னடா பண்றதுன்ட்டு சிவபாலனுக்கு போன் பண்றாங்க. சிவபாலா எங்கடா இருக்கேங்கிறாங்க. ஏமா வீராவை கொண்டு விட்டுட்டு இப்பதான் வந்துகிட்டு இருக்கேங்கிறாங்க. கடையிலுக்கு இது ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாடா, நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதுங்கிறாங்க. என்னமா அவசரம், அந்த ஃபேனை துடைக்கணும் அவ்வளவுதானே, நான் வந்து தொடச்சுக்கிறேன் இருங்கிறாங்க. ஆக்க கட்ட கூவ அந்த வெறும்பைய சமூகம் தங்கச்சி வீராவுக்கு நீ டிரைவர் வேலை பார்த்ததெல்லாம் போதும், சீக்கிரமா வந்து தொலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்னாச்சு, உன்னோட போனை வாங்கி அப்பா பேசுறாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரா, இப்ப வந்துடுற இருமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வராரு. சவுந்தரபாண்டி வெளியில வந்து எல்லாரும் முன்னாடியும் கெத்தா கோர்றாங்க. அப்ப சிவபாலன் வர்றாங்க. யார் இந்த பையன், உங்க வீட்டு வேலைக்காரனான்னு கேக்குறாங்க. சிவபாலனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, என்னை பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியுதா, ஐயோ அது இல்ல அவன் தான் என் மவன் சிவபாலன் அப்படின்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. அடடா இதுதான் மாப்பிள்ளை பையனாங்கிறாங்க. ஆமாங்க, டேய் போய் நல்ல மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாடா, போ பாக்கியம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சிவபாலன் போனதும் பாக்கியத்துக்கிட்ட கேக்குறாங்க, ஏமா எதுக்குமா இந்த ஆள் இந்த வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க. அந்த ஆளை பத்தி தான் உனக்குன்னு தெரியுமல்லடா, எதிர பேசினோம்னா நம்ம மான மரியாதை தாண்டா காத்துல பறக்கும், நீ என்ன நாளைக்கு அவ தாலி கட்ட போற, இப்போதைக்கு சரின்னு சொல்லடா சிவபாலா, நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, இப்பதான் ஆஞ்சு ஓஞ்சு இருக்க போகுது, அந்த நேரம் பார்த்து இப்ப புது பிரச்சனை உருவாக்குனா நல்லாவா இருக்கு, ஏற்கனவே நம்ம வீட்டு மான மரியாதை காத்துல பறந்துட்டு இருக்கு, நீயும் பிரச்சனை பண்ணிட்டு அதடா, நீ பேசாம வந்து நின்னுக்கோ அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ சொல்றதுக்காக வரேன்னு சொல்லிட்டு சிவபாலனும் வந்து நிக்கிறாரு. சிவபாலனை பார்த்ததும் மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சந்தோஷம் தாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அவங்க வீட்டுக்கு வந்ததுமே சூடாமணியோட போட்டோவை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. எஸ்கியும் கனியும் வந்ததும், என்னது ஏன் அண்ணன் இன்னைக்கு ஒரு மாதிரியா அம்மா போட்டோவையே பார்த்துட்டு இருக்கு, அண்ணே என்னாச்சு உனக்குன்னு கேட்குறாங்க. இல்லை எஸ்கி, இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள்னாவே யாருக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் அம்மா ஒரு பாயசம் பண்ணுவாரு, அது அவ்வளோ நல்லா இருக்குமில்லங்கிறாங்க. நினைச்சாலும் அந்த பாயசம் ஞாபகம் தான் வருது, இன்னைக்கு யாரை பார்த்தாலும் அது அம்மாரியே இருக்கு, அதனால தான் அம்மா போட்டோவை பார்த்ததும் என் மனசு கலங்கிருச்சுங்கிறாங்க சண்முகம். அப்பாடா எப்படியோ இது வரைக்கும் ரத்னாவோட பிரச்சனை தெரியாம இருந்திருக்கு, நல்லதா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எஸ்கி. சரி சரி இன்னும் ஏண்டி கடை போய் பார்க்காம இருக்க, கனி பள்ளிக்கூடத்துக்கு நேராச்சு போங்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. சண்முகம் கடைக்கு போறேன்ட்டு போறாங்க. எஸ்கியும் கனியும் வந்து அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு பாயாசம் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி கடையில இருந்த பொருள் எடுத்துட்டு கோதுமையும் பாலும் ஊற்றி பாயாசம் சண்முகம் எதிர்பார்த்த மாதிரி சூப்பரா வச்சாங்க. திரும்பி வரும்போது சுட சுட முந்திரி திராட்சை எல்லாம் அப்படியே பொரிச்சு கொட்டி ஜம்முன்னு பாயாசம் பண்ணி அண்ணன் கையில கொண்டு கொடுக்குறாங்க. எஸ்கி என்னல இதுங்கிறாங்க. அண்ணே நீ தானே காலையில சொன்ன அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு, அதான் அம்மா பிறந்த நாளை நினைச்சு நான் பாயாசம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாருனேன்னு கொடுக்குறாங்க. அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்குல்ல எஸ்கி, அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு, ரொம்ப சுவையாவும் சூப்பராகவும் இருக்கு, இந்த மாவு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாவோட பிராண்டட் ஐட்டங்களை பாக்குறாங்க. இது நம்ம கடையில வாங்கி போட்டா நல்லா ஓடல எஸ்கி. சரி நான் வாங்கிடலன்னுங்கிறாங்க எஸ்கி. சிவபாலனா பொண்ணு பார்க்க வந்தவங்க, எங்களுக்கு பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க பொண்ணுக்கு நிறைய சொத்து கிடக்குது, வருஷத்துல ஒரு தடவை அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளிநாடெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம், வீட்டுல என்ன வேணாலும் சௌகரியமா உட்கார்ந்து சாப்பிடலாம், அதுவும் கால் மேல கால் போட்டு காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம், வீட்டு வாடகை கடை வாடகை இது எல்லாம் எங்க மாப்பிள்ளைக்கு தான், வருஷத்துல பொங்கல் தீபாவளின்னு வந்தா உங்களை வந்து பார்த்துட்டு வரக்கு நாங்க அனுப்புறோம். இவ்வளவு சொல்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த சவுந்தரபாண்டி சரி சரின்னு
தலையாடிக்கிட்டு இருந்தவர் கடைசியா சொன்ன வார்த்தையை கேட்டதும் அப்படியே பொங்கி எழுந்திருச்சுறாரு. என்னது, என் மவன் என்ன வந்து பாக்குறக்கு வரான்? என்னம்மா சொல்றீங்க, என்ன அப்படின்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. உங்க பையன் எங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டா வருஷத்துல 2 தடவை உங்களை பாக்குறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோங்கிறாங்க. பெரிய பையன் அப்படித்தானே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு. இவரு எங்க வீட்லயே இருந்துகிட்டு எங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிட்டாருன்னா எங்களுக்கு அதுவே போதுங்கிறாங்க. எழுந்துறீங்கயா, நான் என்ன என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்து உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை அனுப்பி வைக்கிறதுக்கு தான் பெற்று வச்சிருக்கேனா? வெளியே போங்க முதல்லங்கிறாங்க. என்ன புரோக்கரே, இவங்க கிட்ட கண்டிஷன் எல்லாம் நீங்க சொல்லவே இல்லையாங்கிறாங்க. என்ன கண்டிஷனா? கண்டிஷன் போங்க வெளியில அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஏண்டா வீணா போன சனியா, இங்க வாடங்க. ஏண்டா வீணா போன சனியனை இங்க வா. இன்னைக்கு தான் பொறுப்பா ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கான், நம்ம மனசறிஞ்சு செஞ்சிருக்கானேன்னு நான் உன்னை பாராட்டினேன். என்னடமாவனையே எங்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க திட்டம் போட்டியா? அந்த தொண்டை கொண்டாடான்னு சொல்லி அந்த தொண்டை வாங்கி வெளுன்னு வெளுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ஐயோ ஐயா, விட்டுருங்கன்ட்டு ஓடுறாங்க. சரி, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா பேசாம நீயே கட்டிக்கப்பா, அதான் நல்ல சோறு போடுவாங்களாமே, அது ஓவ கால் மேல காலை போட்டு காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடலான்னு வேற சொல்றாங்களே. உனக்கு சௌரியமா இருந்தா நீ கல்யாணம் பண்ணி கட்டிக்கப்பா, ஆளை விடுங்கிறாங்க. ஒத்த ஓட்டு அந்த வெறுமை என் தங்கச்சி வீராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு மட்டும் கனவுல நினைச்சிடாது, அது நடக்கவே நடக்காதுங்கிறாங்க. அப்பா எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும்ட்டு போறாங்க சோபாலன். ஒத்த ஓட்ட நம்பர் மாதிரியே இல்லையே, வீராவுக்கு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை இவனும் நம்மளை விட்டு போயிடுவானோன்னு சவுந்தரபாண்டிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சண்முக வீட்டுல வெங்கடேஷ் நடந்துகிட்டதை நினைச்சு ரத்னா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள இருக்காங்க. வீட்டுல எல்லாரும் பாயாசம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவ கூப்பிடுறாங்க. ரத்னா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த பக்கமா வெங்கடேஷும் வீட்டுக்கு வரல. ரத்னா, என்னல ஆச்சு, அம்மா பிறந்த நாள் அதுவுமா, நீ ஏன் இன்னைக்கு அழுதுட்டு இருக்க, அம்மாவை நினைச்சு அழுகுறியாங்கிறாங்க சண்முகம். எசக்கி அண்ணங்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறதுனால எசக்கி குட்டை உடைச்சிடுறாங்க. பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல இப்படியா நடந்துக்கிட்டா அந்த அயோக்கியனை எங்கேன்னு கேக்குறாங்க சண்முகம். தான் வெங்கடேஷும் வீட்டுக்கு வெளியில வந்து நிக்கிறாரு. வெங்கடேஷை பார்த்ததும் ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் நெஞ்சு கொதிக்க போனதும் அப்படியே ஓங்கி வராத கொடுக்குறாங்க சண்முகம். மலாக்க போய் விளறாரு வெங்கடேஷ். இந்த வீட்டுக்கு என்ன நோக்கத்தோட வந்தேன்னு கேக்குறாங்க. காலை பிடிச்சு கெஞ்சுறாரு வெங்கடேஷ். என்ன நடக்குதுன்னு